ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்லாக் யுவர் லவ் எபிசோட் 2 பார்ட் 1. இதை போட கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இனிமேல் இந்த மாதிரி லேட் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய எடிட்டிங் வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். அது பல இஷ்யூவால், காப்பிரைட் இஷ்யூவால் எங்களால் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல. பட் அதை எல்லாத்தையும் உங்களுக்காக நாங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லோரும் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ரெயின். அதுக்கு ஆப்போசிட்டில் கீழேருந்து மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க ஒரு ப்ரொஃபஸர். அவங்கள நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வேணுங்கனே காதில் வாங்கிட்டு நிற்காமல் போயிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க பேரை சொல்லி நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உனக்கு அவ்வளோ கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரெயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. என்னோடய கிரேடில், என்னோடய பர்ஃபார்மன்ஸில், என்னோடய ஸ்கோர்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? எல்லாரை விட நான் தானே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஏன் ஸ்காலர்ஷிப் கிடைக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் சரியாகவே பதில் சொல்லாமல், என்னையே நீ ப்ளேம் பண்ணுறியா? உன் ஸ்கோர் என்னான்னு எல்லாத்தையும் போய் செக் பண்ணிப்பாரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லி தராதான்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிடுறாங்க. இதை கீழே இருந்து பாட்டும் லவ்வும் பார்த்துடுறாங்க. லவ் அவங்க கிட்ட போய் பேசலான்னு போகும்போது நம்ம பாட்டு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா? அங்கெல்லாம் போக வேணாம், அதுக்கான அவசியம் இல்லை, நீ அவகிட்டயே போய் பேச போகிற, நீ வா வா நமக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே போனதும் லவ் இதை பற்றியே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்கிட்ட. பாட்டு ஒன்றுமே புரியாத மாதிரி, நீ யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தானே நடந்துச்சு, அந்த இன்சிடென்ட் பற்றி தான் கேட்குறேன், ஏன் நீ அவகிட்டேருந்து அப்படி கூப்பிட்டு வந்தன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் யாருக்கிட்டுமே சரியாக பிஹேவ் பண்ண மாட்டா, அவகிட்ட உனக்கு என்ன வேலைன்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே அவளை அவாய்ட் பண்ணா, அவள் அப்படி தானே பிஹேவ் பண்ணுவா, அப்புறம் எப்படி அவள் பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, அவள் எல்லார்கிட்டையுமே அப்படி தான், யாருக்கிட்ட சரியாக பேச மாட்டா, அதனால தான் வான்னு சொல்லி நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். இல்லை, நீ வேற ஏதோ விஷயத்த மறைக்கிற, நீ என்கிட்ட சொல்லியே ஆகணுங்கிறாங்க. அப்புறம் பாட்டு ஒரு வழியா சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே, அதாவது ரெயின் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சவங்க தனித்தனியாக வாழ்ந்தா கூட பரவாயில்ல, யாரோ ஒருத்தவங்க கூட இவங்க இருந்துப்பாங்க. 2 பேரும் அவங்களுக்குன்னு தனித்தனி லைஃப்பை அமைச்சிக்கிட்டு அவங்க வேற ஃபேமிலியோட போயிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேருமே 2 ஃபேமிலி ஆயிடுச்சு. பட் இவங்க மட்டும் தனியாயிட்டாங்க. அதில் தான் கொஞ்சம் வெக்ஸ் ஆகி இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கூட இருக்க வேண்டிய அவங்க அப்பா அம்மாவே அவங்கவுங்களுக்கான லைஃப்பை பார்த்துட்டு தனியாக போனதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ இல்லை இவங்களுக்கேன்னு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அப்படி யாரும் இல்லாமல் போனதுனால எல்லாருமே அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார்கிட்டையுமே அவங்க ரூடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் இப்போ பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லவ்வும் அதான் விஷயமான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. நான் அவளை ஹைஸ்கூல்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பாட்டு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் போலையேங்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் அவரோட ஆளே மாறிட்டா, வேற மாதிரி ஆயிட்டா, அதனால நாங்கள்லாம் ஒதுங்கிக்கிட்டோம், நீயும் அந்தமாரி ஒதுங்கிக்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு லவ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா, எல்லாரும் இப்படியே சொன்னா எப்படி, அந்த பொண்ணுகிட்ட பேசினா தானே என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. லவ்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வந்திருக்கும் போது எல்லாத்துக்கும் மேப் வச்சு தேடிட்டு ஃபோனை பார்த்துட்டு குனிஞ்சிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ரெயின் மேலே இடிச்சிருவாங்க. இடித்து கீழே விழுந்ததும் ரெயினோட திங்ஸ்லாம் கீழே விழுந்துடும். அதை ஒன்றா எடுத்து லவ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க ஃபோன் கீழே விழுந்து கிடக்கும், அதை எடுத்து கொடுப்பாங்க. அது கொடுக்கும் போது தான் இன்னொரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அது என்னென்னா, அவங்க மேப் போட்டு வச்சுருப்பாங்க. உனக்கு இந்த இடத்துக்கு போகணுமா, அதுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு கட் பண்ணி ரைட்டு போனால் அங்கே ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங் தான் அதுங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் காதில் வாங்காமல் லவ் அப்படியே ரெயினையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கும். இது
ஃப்ளாஷ்பேக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிடுறாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இருக்குது. அப்படியே குனிஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போது பாட்டு திரும்ப திரும்ப லவ் லவ்னு கூப்பிடுவாங்க. அவங்க காதுலயே வாங்க மாட்டாங்க. எல்லாரும் கத்துவாங்க. ஏய் ஏன் இப்போ கத்துறன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எதுக்கு நீ சைலண்டாக இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ நீங்கள் ரெயின் மேலே அட்மையர் ஆயிட்டியா, உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி, வேற ஒன்றும் சீரியஸாக எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இன்னொரு இன்சிடெண்ட்டை யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஸ்கூலில் இன்னொரு பையன் நம்ப வச்சு ஏமாத்திருப்பான் இல்லையா, அந்த இன்சிடெண்ட். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கூட லவ் இருப்பாங்க. அவன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டு போனதுக்கப்புறம் இவங்க போயிட்டு அவங்க திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லலான்னு பார்ப்பாங்க. பட் அந்த திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்கும்போது அவங்க திட்டி அனுப்பி விட்டுருவாங்க. இது எல்லாத்தையும் தான் இப்போ இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் நடந்த விஷயம், அவங்க அடிக்கடி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறது ரெயினுக்கு பிடிக்காது. நீ இப்படி லேட்டாக கொஞ்சம் கூட கில்ட்டியெல்லாம் இப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுவாங்க. நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணலன்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காகவும் நம்ம ஃபஸ்ட் மீட்டிங் கெட்டு போயிடக்கூடாது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் இல்லையா, அது கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஸ்மைல் பண்ணுறேன். அதை ஏன் நீ தப்பாக நினச்சிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரி டேட்டூ ஷாப் பற்றி பேசலான்னு சொல்லிட்டு லவ், டீனு, ரெயின்னு, பாட்டு எல்லாரும் அதை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெயின் கிட்ட டீன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட டேட்டூ ஷாப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷனை சொல்கிறாங்க. அதில் என்னோட டேஸ்ட் என்ன அப்படிங்கிறது லவ்வுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீ லவ்வை கேளுங்கிறாங்க. லவ் அதை பற்றி சொல்ல வராங்க. அதுக்குள்ளே இவங்க அடுத்த டாபிக் மாற்றிடுறாங்க. ரெயின் அதாவது லவ்வை பேசவே விட மாட்டுறாங்க. அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்த டாபிக் மாற்றிட்டு இதுக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி ப்ரொமோஷனு அதையும் பற்றி நீ லவ்கிட்ட தான் கேட்கணும்னு சொன்னோடனே அவங்க சொல்ல வராங்க. அதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது எவ்வளோ பட்ஜெட்டு, இந்த மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டே இருக்காங்க. லவ்வை பேச விடவே மாட்டுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் அடுத்தடுத்து அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு இடையில பாட்டை இன்சல்ட் பண்ணுற மாதிரி டீன் பேசிடுறாங்க. அவங்களும் கோபமாயிடுறாங்க. டென்ஷன் ஆனோடனே இவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்த லவ் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ரொம்ப சோகமான பாட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு நான் போய் அவளை கூல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. யாருன்னா லவ். அதுக்கிடையில இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ரெயினும் டீனும் பேசிக்கிறாங்க. டீன் கிட்ட ரெயின் கேட்குறாங்க, என்ன நீ இவ்வளோ ரூடாக நடந்துக்கிற, இப்படி தான் பேசுவியா ஒருத்தவங்க கிட்டன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டீன் ஒரே வார்த்தையில், அதை நீ சொல்கிறியா, நீனே ரூடாக தான் நடந்துப்ப, நீ என்ன சொல்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே டக்குன்னு வாயை மூடிடுறாங்க ரெயின். அப்புறம் அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டீனு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வா லவ் போகலான்னு சொல்லிட்டு லவ்வை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. லவ்வும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் ரெயின் பாட் கிட்ட பேசுகிறாங்க. என்ன பாட், அவள் உன்னை இப்படி இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அவகிட்ட நீ எதுக்கு திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க, லவ் எப்போவுமே ஒருத்தவங்களை இன்சல்ட் பண்ணாது, அன்பாக தான் வச்சுருக்கோம், யாரையும் நம்பாத, யாரையும் லவ் பண்ணாத, அது பெயினை தான் க்ரியேட் பண்ணுங்கிறாங்க. பட் லவ் ஸ்டார்ட் ஆகும்போது கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு பேசுது. காதல்னால் வழிலாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் தாண்டி தானே போகணுங்குது, காதலுக்கு கண்ணு இல்லைங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசுது. திரும்ப திரும்ப ரெயின் என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் எல்லாத்துக்கும் பாட்டு ஏதோ ஒரு பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெயின் பாட் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. சே என்ன பாட்டு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க ஃபோன் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வர சவுண்டு கேட்கும். அதை எடுத்து பார்த்தா லவ் தான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டாகிராமில். அந்த ரிக்வெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க போஸ்டெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு போஸ்ட்டாக பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ப்ரொஃபைல் நேமையே பார்த்து சிரிக்கிறாங்க. லவ் டோவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. காமெடியாக சின்ன பிள்ளைங்க மாதிரி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. லவ் கிட்ட டைரெக்டாக அவங்க பார்க்கும் போது எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கூட இந்த கான்வர்சேஷன் இருக்காது. நார்மலாக நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி அந்த கண்டென்ட்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களும் இன்ஸ்டாகிராமில் காமெடி தான் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு போஸ்ட்டும்.
அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டு போஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அதாவது அன்னைக்கு நைட் நடந்தது, அந்த பையன் கீழே தள்ளி விட்டு போனதுக்கப்புறம் இவங்க வந்து பேசினது அப்போ தான் ஞாபகம் வரும் அவங்களுக்கு. அதை நினச்சி மறுபடியும் சோகமாயிடுவாங்க. அதோட இந்த பாட்டு முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.